இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 22 30 முடிய. எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவரிடம் பேசுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே 27வது அதிகாரம் அதிலே 55-6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவரை கைது செய்ய வருகிறார்கள். நான் மக்கள் மத்தியில் எப்பொழுதும் பொதுவில் கோவிலில் போதித்து கொண்டிருந்தேனே என்று சொல்லுகிறார். இப்பொழுது கோவிலில் சாலமோன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த சாலமோன் மண்டபம் என்பது புறையின மக்கள் யூதர்களுடைய அந்த வழிபாட்டில் பங்கெடுக்க, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆலயத்திற்கு வருபவர்கள் தங்கி வழிபாடு செய்கின்ற இடம். இந்த சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். 2 கருத்துக்கள் இதில் உள்ளன. ஒன்று, இயேசு எப்பொழுதும் ஆலயத்தில் இருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்துவதற்காக அங்கே இருக்கிறார், நமக்கு ஆறுதலை அளிக்க, மகிழ்ச்சியை கொடுக்க, நம்முடைய குழப்பங்களில் தெளிவை அளிக்க இயேசு அங்கே எப்பொழுதும் கோவிலில் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். என்றாலும் இது அவருடைய வீடு. 2வது, சாலமோன் மண்டபத்தில் இருக்கிறார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். சாலமோன் மண்டபத்தில் புறையின மக்கள் வழிபாட்டில் பங்கெடுப்பதற்காக விடப்பட்ட இடம். அன்பிற்குரியவர்களே, இயேசு எப்படியெல்லாம் புறையின மக்களையும் இந்த நம்பிக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் எப்படியெல்லாம் புறையின மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் என்னுடைய ஊழியர்கள் பணி செய்து அவர்களை எல்லாம் என்னிடம் கொண்டு வர மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு ஆலயத்திலே அவர் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவை தேடி வர வேண்டும். எசாயா புத்தகத்திலே நாம் வாசிப்பதை போல ஆண்டவர் அண்மையில் இருக்கும் பொழுதே 55வது அதிகாரம் 6 வசனம், அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை தேடுங்கள். யாராவது ஒரு ஊழியர் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறாரா? கேளுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளில் இருந்து விடுதலை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கும். உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருகிற இயேசுவின் வார்த்தையாக இருக்கும். யாராவது ஒருவர் வீட்டிலே பைபிள் வாசிக்கிறார்களா? அந்த வார்த்தைக்கு செவிமடுங்கள். அது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் உங்களை அழைக்கின்ற அந்த அழைப்பின் குரல் உங்களுக்கு ஒலிக்கும். நீங்களும் கூட, நம்பிக்கையாளர்களும் கூட புறையின மக்களிடம் செல்லுங்கள். ஏன் கத்தோலிக்கர்கள் அப்படி போகக்கூடாதா என்ன? பெந்தோகஸ்துக்காரன் தான் போகணுமா? வீடுகளை சந்தியுங்கள், வெளிய வார்த்தைகளை எடுத்து சொல்லுங்கள், ஜெபியுங்கள். புறையின மக்களையும் சாலமோன் மண்டபத்தில் இருக்கிற அந்த அர்த்தத்தின்படி இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு நீங்கள் உடையுங்கள். ஊழியர்கள் தான் செய்ய வேண்டுமா? நம்பிக்கையாளர்களுக்கு அந்த கடமை இல்லையா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறீர். உம்மீது நம்பிக்கை கொள்வது ஈடு இணையற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க எங்களை நீர் அழைப்பின்ற அழைப்பு மிகப்பெரிய குருத்துவ வாழ்வு. ஆண்டவரே, பொது குருத்துவம் என்பதை எங்கள் எல்லாருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு அடுத்து நம்பிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இந்த ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதை செய்வதிலும் நாங்கள் நாட்டம் கொள்ள வேண்டும். எங்களுக்கு அந்த ஆற்றலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.